மகிழ்ச்சியுடன் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமா? ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஆனந்த சத்தத்தோட அவர் திருமுன் வந்து நிற்கிறோம். அதனாலதான் ஹல்லேலூயா. ஏன் மகிழ்ச்சியா இருக்கணுமா? அந்த 3ஆம் வசனம் சொல்லுது, அவரே நம்மை உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க. நாம் அவர் ஜனங்கள், மேய்ச்சலின் ஆடுகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னொரு பல்லவி, இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. டெம்போ எடுத்துக்கிட்டீங்களா? ரைட். வித்தியாசமான டெம்போ அது. க்ளோரி. சந்தோஷம் வந்துருச்சா? காரணம் ஏன் சந்தோஷமா இருக்கும்? அவர் நம்ம உண்டாக்கினவர் வந்துட்டாரியா? உண்டாக்கினவரே இங்க வந்துட்டாரு, உணவா வந்துட்டாரு. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும், இதயங்கள் மகிழட்டும். தேங்க்யூ அப்பா. முகங்கள் சிரிக்கட்டும். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தண்டனை நீக்கி விட்டா, சாத்தானை துரத்தி விட்டா. தண்டனை நீக்கி விட்டா. ஹல்லேலூயா. சாத்தானை துரத்தி விட்டா. நடுவில் வந்து விட்டா, தீங்கு மேற்கொள்ள முடியாது. நடுவில் வந்து விட்டா, தீங்கை காண மாட்டோ. கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். சந்தோஷம் பண்ணுங்க, குதூகலம் கொண்டாட்டம். ஆமென். பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி ஹல்லேலூயா மருந்து. ஆமென். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. நீதிமொழி 17:22 பாடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் சொல்லுங்க. மனமகிழ்ச்சி ரொம்ப விட்டாத. ஆமென். இப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது உங்க வியாதி அவுட். இதுதான் மருந்து, இலவச மருந்து. டாக்டர்ஸ்ட போனா டேப்லெட் வாங்கினா காசு கொடுக்கணும். எங்க அப்பா ஓசியா கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல. பாருங்க, ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா, அவர் நம்மை உண்டாக்கினா, நாம் அவர் ஜனங்கள். சொல்லுங்க, அவர் ஜனங்கள். அவர் மேய்க்கிற ஆடுகள். எப்படி? தேங்க்யூ அப்பா. நீங்க எங்களை மேய்க்கிறது, உங்க ஆடுகளா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் தலைமுறைக்கு உள்ளது, என்றென்றைக்கு உள்ளது, தலைமுறைக்கு உள்ளது. அதனாலதான் வாசல துதி, பிரகாரங்கள ஸ்தோத்திரம். ஏயா துதிக்கிறோம்? ஏயா வாசல்ல வரும்போது துதிச்சுட்டு வந்தீங்களா? வாசல்ல துதி, பிரகாரங்களில ஸ்தோத்திரம். இதெல்லாம் எதுக்கு? நல்லவர், அவர் கிருபை தலைமுறைக்கும். தலையில கை வச்சிருக்க, தலைமுறைக்கும். ஹல்லேலூயா. தலைவலி வெளியே போ, எல்லா தலைவலியும் போகட்டும். தலைமுறைக்கு எங்க அப்பா கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நல்லவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவரது மக்கள் நான்,
அவர் மேய்க்கும் ஆடுகள் நான், அவரது மக்கள் நாம், Glory. மேய்க்கும் மாடுகள் நாம். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நம்பத்தக்கவரே. Hallelujah. Glory. நம்பத்தக்கவரே. கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி அவ்வளவுதான், முடியல. கொண்டாடுவோம். இத மன மகிழ்ச்சி, மகிழ்ச்சி வந்தாலே சத்தம். Glory. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி Hallelujah. மருந்து, மன மகிழ்ச்சி Amen. நல்ல மருந்து. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த பெனிட்டா அம்மா ஜாயின் ஒரு தலைப்புல பேசுறாங்க. பேச பேச உருள்றான் எல்லாம். நான் அதை பார்த்தேன், உருள் இவன் கத்துறான் சந்தோஷமா. இந்த ஒரு மாதிரி ஜாய்ஃபுல் ஷவுட் வரும் பாருங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அபிஷேகம் நம்ம எல்லாம் பார்க்கல. உலகம் ஒரு மாதிரி பார்க்குவானே, எனக்கு தெரியும் அது தேவ அபிஷேகம். முடிஞ்சு பார்த்தா சாட்சி பூரா வியாதி அவுட்டு, கட்டி அவுட்டு. இந்த ஜாயில அற்புதம் நடக்குது, கை தட்டுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆசையெல்லாம் உருள விடணும், எல்லாரும் சந்தோஷமா உருளணும். சிரிப்பை அடக்க முடியாம சிரிக்கணும். எப்படி இந்த வயிறு குழுங்க சிரிக்கிறான்டா, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது ஜாய டாபிக்கா எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி அல்லேலூயா. நல்ல மருந்து. இந்த வீடியோ பார்க்க காட்டுறேன் உனக்கு மோகன், உனக்கு சிரிப்பு வரும். அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. அடக்கவே முடியல அவன் கடைசி வர. இந்த அம்மா அப்படியே வசனத்தை சொல்லி முடிச்சு சாட்சியை கூப்பிட்டா, அல்ல எனக்கு தெரியும் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. ஜாய் தேவ சமூகத்துல. ஏன் சங்கீதம் 149 பாருங்களேன், இந்த ஜாய குறிச்சு எப்படி 149 அவரில் மகிழ்ந்திருப்போம், ஆட்சி செய்கின்றார் அந்த ராஜாவில் களி கூறுவோம். ஆட்சி செய்கின்றார் அந்த ராஜாவில் களி கூறுவோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, தேங்க்யூ அப்பா. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, மன மகிழ்ச்சி தேங்க்யூ அப்பா. நல்ல மருந்து, மன தேங்க்யூ மகிழ்ச்சி அப்பா. நல்ல மருந்து. அதே நீதிமொழியில 15:13 எடுக்க கூட வேண்டாம், நான் சொல்றேன். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க, மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி. மகிழ்ச்சி இங்க இருந்தா முகத்துல. ஆமே, அதனால மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி அப்படி சொல்லுங்க. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி. சிரிப்பு வருதா? அல்லேலூயா. என்னுடைய ஆசை எல்லாரும் சிரிக்கணும். எல்லாரையும் பார்க்க முடியல, ஆனா பரலோகம் பார்க்குது. சிரிக்கிறியா? அல்லேலூயா. பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சிரிக்கிறியா? பவுலும் சீலாவும் பிரச்சனை தான் இருந்துச்சு. பாடினாங்களா? விட்டாங்க வேட்டு. அவன் கையை கட்டினான், காலை கட்டினான், வாயை கட்ட மறந்துட்டான். அந்த அப்போஸ்தலர் 16 அவன் அப்புறம் தான் ஆகா மறந்துட்டேமே, வாயில் மூக்குத்தி மாதிரி ஒன்று போட்டுட்டாலும் பர நம்ம ஆளுக்கு மூக்குத்தி போட்டிருப்பாங்கல்ல, வாயில் ஒரு குத்தி போட்டு வச்சு இவங்களை பாவம் விட்டாரு பாரு. பாட்டு பெரிய அற்புதம். அந்த 16:24 இவர் பாட ஆரம்பிக்கிறாரு. 16:34 அவனுக்கு மகிழ்ச்சி வந்துச்சு. யாருக்கு? அதிகாரிக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, அவன் வீட்டாரோடு விசுவாச உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். எப்படி வசனம்? அல்லேலூயா. இங்க பாட மகிழ்ச்சியோட பாட அந்த அதிகாரி தற்கொலை பண்ண போறான். இவ்வளவுக்கும் தற்கொலை பண்ணும்படி போகும்போது இவர் சத்தம் போட அங்க என்ன உண்டாகுது? தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசமாகி மன மகிழ்ச்சியாகி. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு மனிதனுக்குள்ள மகிழ்ச்சி அதிகாரிய மகிழ்ச்சியாக்குதா? விசுவாசம் கொண்டு வந்ததா? அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. உங்க மகிழ்ச்சி ஆயிரங்களை ரட்சிக்குமா? அதிகாரிகளை குடும்பமா கொண்டாருமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இப்ப இந்த சங்கீதம் 149 ஏன் மகளன் இஸ்ரவேல் தன்னை உண்டா